ஹரே கிருஷ்ணா. நான் இன்னைக்கு இஸ்கான் சென்னை வந்தப்போ தான் ஒன்று நோட் பண்ணேன். இப்படி உட்காந்து நான் டைல்ஸ் சொன்னாலும் பார்த்துட்டு இருக்கும்போது தான் எனக்கு புரிஞ்சுது. ஒரு ஒரு டைல்ஸும் ஒரு ஒரு பேட்டர்னில் இருக்கு. அப்போ தான் நான் நோட் பண்ணேன், ஒரு ஒரு டைல்ஸுக்கும் அப்படியே கிட்ட பார்த்தீங்க ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா அது சக்கரங்களை பற்றி சொல்லுது. சக்கராஸை சொல்லுது. சக்கரத்தை பற்றி தான் அது ஃபுல்லாகவே டிஃபைன் பண்ணுது அந்த டைல்ஸ். ஸோ இந்த சக்கரம் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம உடம்புல 7 மெயினான சக்கரங்கள் இருக்குது. அது நம்மளுடைய முதுகு தண்டில் தான் இருக்கும். ஸோ இது ரூட் சக்ரா, ஹார்ட் சக்ரா, அந்த மாதிரி கவுண்ட் சக்ரா, அந்த மாதிரி நிறையவே இருக்குது. ஓகேங்களா? ஸோ இது என்ன டிஃபைன் பண்ணுது அப்படின்றது தான் எனக்கு அப்புறம் புரிஞ்சுது. பகவத்கீதையில் பார்த்தீங்கன்னா 7 சக்கரங்களையும் ஆக்டிவேட் பண்ணால் மட்டும்தான் மோட்சம் கிடைக்கும், வைகுண்டத்துக்கு இடம் இருக்குன்றது பகவத்கீதையில் கிளியராக போட்டிருக்கு. ஸோ இங்கே அழகாக 7 ஸ்டெப்பு மாதிரி பாட்டாக பிரிச்சிருக்காங்க. அந்த ஒரு ஒரு இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு சக்கரத்துடைய பேட்டர்னை தான் டைல்ஸில் வச்சுருக்காங்க. அண்ட் அந்த 7 பேட்டர்னையும் தாண்டி வந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே பகவானுடைய டோர் தெரியும். ஸோ இந்த டோர் ஓப்பன் ஆகி நம்ம உள்ளே போகும்போது என்ன அர்த்தம் அப்படின்னா 7 சக்கரமும் ஆக்டிவேட் ஆகி மோட்சம் அடைஞ்சு நீ வைகுண்டத்துக்கும் வந்துட்ட அப்படின்றது தான் அர்த்தம். எத்தனை பேர் இது தெரியாமல் இஸ்கான் போயிருக்கீங்க, எத்தனை பேர் இதை நோட் பண்ணியிருக்கீங்கன்னு எனக்கு சொல்லுங்கள். அதே